வந்தது என்பதான் செய்தி. துள்ளி குதிக்க என்ன வந்தது? வசிக 114 சங்கீதம் 4-6 வாசிக்கிறோம். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ ஏன் விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? மலைகள் துள்ளுது, பர்வதங்கள் துள்ளுது, குன்றுகள் துள்ளுது, கடல் விலகி ஓடுது, யோர்தான் பின்னிட்டு திரும்புது. இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நடக்குது. காரணம் என்னவென்றால் 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அதாவது ஏன் அந்த மலைகள், குன்றுகள், பருவங்கள்லாம் குதிக்க கொள்ள காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போது இல்லாமல் இருந்தார்கள். இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனமே இல்லை, ஆண்டவருக்கு இல்லை. யாருக்கு இல்லை? இருந்தார்கள், ஆனால் ஆண்டவருக்கு அந்த ஜனங்கள் இல்லாமல் இருந்தார். அவர்கள் இருக்கிற அடிமையாக இருந்து விக்கிரகங்களை ஆராதித்து அவர்கள் எழுத்தோடு என்ன செய்தாங்க? இணைந்து போயிட்டாங்க. எழுத்துனா உலகம், உலகத்தோடு இணைந்து போலா போயிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவங்க இல்லை, ஆண்டவருடைய ஜனங்கள் இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் 10 அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை என்ன செய்தாரு? அடிமைத்தனத்துல விக்கிரக ஆராதனையில உலகத்துக்குள்ள உலக பாவங்களுக்குள்ள இருந்த மக்களை என்ன செய்தார்? மீட்டு கொண்டு வருகிறார். 10 அற்புதங்களை செய்து அடிச்சு நொறுக்கி அவங்களை வெளியே கொண்டு வருகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வருகிறார். அதான் கடைசி அற்புதம், பஸ்கா ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அங்கே ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். ரத்தம் நம்மை விடுவிக்கக்கூடியது. ரத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை நீங்க சொல்ல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, கிடைக்கும். ஒருத்தர் பிசாசை துரத்த போனார். இயேசு ரத்தம் ஓடி போயிரு சொன்னார். அது போற மாதிரி இல்லை. 1 மணி நேரம் சொன்னார். அப்புறம் சொன்னாரு, நீ போற மாதிரி தெரியாது, நான் சாப்பிட்டு வந்து போக வைக்கிறேன், சாப்பிட்டு வந்து உன்னை துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறது வீட்டுக்கு. இது அங்கே வந்துருச்சு. என்னம்மா வந்திருக்கேன், நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. விசாரிச்சிட்டேன். அது சொல்லுது, ஐயா நான் போயிடுறேன், ஐயா ஏன் இப்போ நான் போகிறேன், நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்லுது, நீங்கள் ஏற்கனவே இயேசு ரத்தம் சொல்லி நீங்கள் துரத்துனீங்க. நீ சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப பலமாக என்ன செய்வியா, என்னையா அடிச்சு துரத்துவீங்க. அதுக்குள்ள நானே போயிடுறேன், நானே அப்படியே. ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பயங்கரமான பிசாசுடைய பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த போது பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூரணமான விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்து விட்டது. இயேசுவின் ரத்தம் வெளியே கொண்டு வந்து விட்டது இஸ்ரவேல் ஜனங்களை. அதுக்கு முன்னால அந்த வேகம் வச்சிருந்தது வெளியே வந்துட்டாங்க. வந்த போது பரிசுத்தவான்களாய் வந்தார்கள். அல்லேலூயா, அப்படி வந்தாங்க. பாவிகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களாய் வெளியே வராங்க. இப்போ ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் என்ன செய்யறாரு? அவர் முன்னே நடக்கிறார், அவங்க முன்னே நடக்கிறார்.
செய்யுது? எல்லாம் கொதிக்குது, எல்லாம் அதிருது, பூமியெல்லாம் அதிருது, ரொம்ப துள்ளி கொதிக்குது. பறவைகள்லாம் ஆட்டுக்குடிகளை போல ஆட்டு கராங்களை போல துள்ளிச்சான். அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுது. ஆண்டோடைய வருகை நாளில் கூட புதுத்தான சங்கீதத்தில் வாசிக்கிறோம், காட்டு வரிசைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம், மிருகங்கள் எல்லாம் கூட சந்தோஷமாய் ஆண்டவரை வரவேற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் முன் செல்வாரானால் நாம் சந்தோஷமாய் துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னால் சென்றால் எல்லா பிரச்சனைகளும் குதிக்க ஆரம்பிக்கும், துள்ள ஆரம்பிக்கும், எல்லாம் இருக்கிற தெரியாம போயிடும். ஒரு சொல்வோம், ஆண்டவர் நமக்கு முன்பு செல்லணும், அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மால் கூட இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது கூட என்ன செய்யறாரா, தேவ தூதர்கள் எல்லாரும் வந்து, அப்ப மனிதர்கள் கிடையாது, தேவ தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பூமியை அசுபாரப்படுத்தும் போது, கோடி கல்லை வைக்கும் போது, யோபு 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 4 முதல் 7 வரைக்கும். அஸ்திபாரப்பட்டின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியான அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அளவு ஆண்டவர் அளந்து அதை குறிக்கிறார். குறிப்புகளை எழுதி கட்டி அதுக்கு அளவெல்லாம் போட்டு நூல் போட்டு அளவு பார்க்கிறார். சும்மா கண்ணை மூடிட்டு உண்டாக்கல, எல்லாம் அளந்து பார்த்து சரியான அளவு வச்சுதான் உண்டாக்கிருக்க. அல்லேலூயா. ஆமா, சும்மா கண்ணை மூடிட்டு வீடெல்லாம் கட்ட முடியுமா? இதெல்லாம் அளந்து நூல் போட்டு தான் கட்டணும், அப்பதான் அது நிற்கும். அதுபோல ஆண்டவரும் அளவு போட்டு தான் உண்டாக்கிருக்காரு. அதுமே நூல் போட்டவர் யார்? நூல் போட்டவர் யார்? நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதிர்மேல் போடப்பட்டது. ஆதாரங்கள் எதிர்மேல் போடப்பட்டது. அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது நீக்காத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. நீக்காத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் கம்பீரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். தேவபுத்திரர்னா தேவ தூதர்கள். தூதர்கள் கோடான கோடி தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் போன்ற அஸ்திபாரத்தை எல்லாம் பார்த்து, நூல் பிடிக்கிறதை பார்த்து, அளவு போடுறதை பார்த்து, கோடி கல்லை வைக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்து நல்ல ஆட்டம் போட்டார்கள். அல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். பூமி உருண்டையா இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிக்க பல காலங்கள் ஆயிற்று. ஆனால் வேதம் அதற்கு முன்பே அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏசாயா 40 22 பூமி அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறார். சரிங்களா? இதை கண்டுபிடிக்க பல காலங்கள் ஆயிற்று. அநேகர் ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார் தட்டையா இருக்குது பூமின்னு சொன்னார். ஒருத்தர் சொன்னார் ஓவல் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னார். இந்த கலிலியோ என்பவர் உருண்டையா இருக்குன்னு சொன்னார். அதுக்காக அவர் இந்த நட்சத்திரம், இந்த சூரிய சந்திரனை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொன்னார் பூமி உருண்டை தான் இருக்கு, அதனால தான் பூமியை அதெல்லாம் சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு அவரை கொண்டுட்டாங்க. ஆனால் பித்தாகரஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க தத்துவ ஞானி ஒருவர் இருந்தார். அவர் உருண்டையா இருந்தது என்று சொன்னார். அவருக்கு பரிசு கொடுத்தாரு. கிரேக்க அறிஞர் ஒருவரும் உருண்டையா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அதற்கு முன்பே வேதமே சொல்லுகிறது பூமி உருண்டை மேல் வெற்றி இருக்கிறார். யோபு 26:7 நாம் வாசிக்கிறோம். 26:7 அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியை எங்க விரிச்சிட்டாரு? அந்தரத்திலே தொங்க வச்சிருக்கார்.
உலக அதிசயங்களிலே ஒன்று தொங்கு தோட்டம். அதை ஏற்படுத்தினவர் யாரு? நேபுகாத்நேச்சர். அவர் தொங்கு தோட்டம் சொன்னாரு. ஆனால் ஆண்டவர் வந்து பூமி எவ்வளவு பெரிய பூமி பாருங்க, பூமியவே விட்டாங்க, அந்த இடத்துல தொங்க வச்சுட்டாங்க. சரிங்களா? ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றுமே எல்லாத்தையும் அவர் அற்புதமாய் அதிசயமாய் என்ன அளவு போட்டு எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க செய்ததுனால, ஞானமாய் செய்ததுனால பூமி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்வது உருப்படியாக இருக்கு. அனைவரையா அந்தரங்கத்துல தொங்க வச்சிருக்கனால பூமியெல்லாம் சில நேரம் அப்படி ஆடிடுது, குலுங்கிறது, ஏதாவது கஷ்டங்கள் உண்டாயிருக்கு. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது துள்ளி குதித்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை போக 40 ஆண்டுகள் ஆனது. ஆரம்பத்திலேயே அவங்க என்ன செய்தாங்க? துள்ளி குதித்து ஆடி பாடி சந்தோஷமாய் பரிசுத்தமான பிள்ளைகளாய் இஸ்ரவேல் தேசத்து அணியணியாய் புறப்பட்டு வந்தாங்க. 30 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. அது பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே ஆண்டவரும் மதுவும் துள்ளி கொதித்து சந்தோஷப்பட்டிருக்கார். பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக் கொண்டனே ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தோஷமாய் புறப்பட்டு ஆடிப்பாடி வந்தார்கள். செங்கடல் பக்கம் போய் பார்வோனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் ஒரு முடிவை செங்கடல் ஏற்படுத்தினார், ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதனாலேயும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அற்புதம் நடந்தாதான் துள்ளி கொதிக்க மனுஷர்களுக்கு என்ன வருது? ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அந்த செங்கடலை கடந்த பிறகு பார்த்தா பார்வோம் சேனைகள்லாம் இருந்தது கடற்கரையில் ஓரமாக சேவைங்க படுத்துக்கிறது எல்லாம் செத்த பணமாக. அது பார்த்தபோது அந்த மெரியாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கீழ வாக்கியங்களை எடுத்து ஆடிப்பாடி குதித்து மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. கானான் பயணம் 40 வருஷம். அது தூரமான இடத்துல இருக்கு, தூரம் தான், பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்படி கொண்டு போனாரா? ஜனங்கள் கொஞ்சம் மரட்டாரமான ஜனங்கள் என்று சொல்லி பக்கத்து வழியாக கொண்டு போனா அவங்களுக்கு என்னடா சுற்றி பக்கத்துல ஈர்த்துக்கிற பக்கமாகவே வரும். அப்படி பண்ணா சீக்கிரமா எதிர்த்துக்குள்ளே என்ன செய்யறாங்க? உள்ள வந்து வந்துவாங்க தண்ணி இல்லாதது என்று. அதனால இவங்களை சுத்தி பண்ணுவோம் சொல்லி வேற வழியா கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் எத்தனை வழிகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு புதிய வழியிலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. புதிய மார்க்கத்திலே நடத்துவார், புதிய பாதைகளிலே நடத்துவார். ஹல்லேலூயா. நடத்துவார். அப்படியாக அவர்களை நடத்தி 40 வருஷம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். பார்க்கிறோம். 3 இடங்களிலே துள்ளி குதித்த காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ அற்புதம் நடந்ததினாலே
அற்புதம் நடந்ததுனாலே துள்ளி குதித்தான் சப்பானி. முதலாவதாக பார்க்கணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கும் போது அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் குதித்து எழுந்து நடந்து பிறகும் குதித்து தேவனை துதித்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அந்த சப்பானியன் காரணம் பாருங்க, எவ்வளவு தூரம் அவனுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்து நாட்கள்லையும் அவங்கதான் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறான். அவர்கிட்டயும் பிச்சை கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்டையும் நினைச்சிருப்பான், பிச்சை கேட்டுப்பான். அவருக்கு சுகம் பெறணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை. இருந்ததுன்னா முந்தைய இயேசு கிறிஸ்து நாட்களே நினைச்சிருப்பான், சுகம் பெற்று போயிருப்பான். நிறைய பேருக்கு சுகம் பெறணுங்கிற விருப்பம் இல்லாம இருப்பாங்க. வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நடக்க பலன் தருவாருமா சற்றி வாங்கன்னு சொன்னா இல்லையா இருக்கட்டும், இன்னும் இவ்வளவு காலம் போயிடுச்சு, நீ நடந்துற என்ன செய்ய போற. இந்த ஊழியர் கூட்டம் நடந்தது போன வாரத்தில் அந்த மலேசியாவில் இருந்து ஒரு பாதுகாப்பு வந்து சொன்னார், ஊழியர்கள்லாம் அற்புதங்களை செய்யணும், உங்களால் அற்புதங்கள் நடக்கணும், நீங்கள் நல்லா ஜோமணி அற்புதங்கள் செய்யணும் சொல்லி சொன்னார். ஏன்னா அற்புதம் உங்களை வாழ்க்கை நடந்தது கேட்டார். அப்போ அவருக்கு 31 வயசு அந்த ஊழியக்காரன். அவர் வந்து என்னன்னா ஜோம் பண்றாரு, இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய போறாரு, உங்களை யாருக்காவது நீங்க குருடர்கள் இருக்கீங்களா, ஊமையர்கள் இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ அந்த கீபோர்டு போன்றவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்தாரு, அவருக்கு தூக்குற மாதிரி இருக்கும். அவரை பார்த்தா ஐயா தூங்குறீங்க ஐயா, அவருக்கு தூங்கலையா, அவருக்கு கண் தெரியாது, நல்லா இருக்கிறாரு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு உங்க ஆண்டவங்க கண்ணை திறக்க போறாரு, நீங்க எவ்வளவு குருடரா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு பிரசவம் பண்ணார். ஒரு 1/2 மணி நேரம் பிரசவம் பண்ணிட்டு மறுபடியும் வியாதிஸ்தர்லாம் கூப்பிட்டாரு. அப்போ நீங்க வாங்கய்யா, உங்களுக்கு கவனம், உங்களுக்கு கண்பார்வை கொடுக்க போறாரு, முன்னாள் வாங்க எழுதுறீங்க ஐயா, ஒருத்தர் தூக்கி விடுங்க. ஐயா வேண்டாம் வேண்டாயா வேண்டாயா, சுகம் உங்களுக்கு கொண்டு வராது, கண் பார்வை கிடைக்க போகுதுயா, ஐயா வேண்டாயா வேண்டாயா. அந்த அலெக்சாண்டர் வேண்டாம் அலெக்சாண்டர் அவன் வேற யாராவது இருக்கீங்களா, அவன் பின்னால் ஒருத்தர் கொண்டு இருக்காரு. அவன் வந்தோடனே எத்தனை தெரியல, ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லணும்ல, அவருக்கே தெரியல. அவருக்கு ஜோம் பண்ணி அந்த ஆவியிலேருந்து அந்நிய வாசலாம் பேசி நல்லா ஜோம்றார். எல்லாரும் கையவருக்கு நேரம் நேற்று காசு எல்லாரும் ஜோம்றான். இல்லை ஜோம் பண்ண பிறகு இது எத்தனை அப்படின்னு கேட்டால் 2 கண்ணு சொன்னார்ல. அப்போ அவங்க பார்வை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாரு. வேற யாராவது இருக்கீங்களா, ஒரு ஊமையை ஒருத்தர் போட்டாங்க. கொஞ்சம் அவருக்கு ஒரு வியாதி வந்து ரொம்ப விலவிக்கமாயிட்டாங்க, நாக்கெல்லாம் வைத்துருச்சு. அவர்கிட்ட ஏசுன்னு சொன்னா சோத்திரம் சொல்லுங்கன்னா அவரை கொண்டு வந்து நிறுத்தி ஜோம் பண்ணி ஏசு சொல்லுங்கய்யா, ஏசு சொல்றாரு, நல்லா சொல்றாரு. ஜோம் பண்ண முறையே சோதரம் சொல்றாரு, நல்லா சொன்னாரு. அப்படியே அற்புதம்லாம் நடந்தது. ஒரு சொல்லுவோம். அதுபோல இந்த கதிரேசன் வாழ்க்கை நாங்கள் அடிக்கடி போய் ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். 1991 வந்து ஊழியத்துக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமைலாம் நேரம் அழகாக போயிடுது. இந்த பக்கம் போவோம், நீங்கள் பற்றி அந்த
திருப்பதி கல்லூரி வரைக்கும் போகும், அந்த பக்கமும் போகும். நம்ம மழை பக்கம் அதிகமாக போயிருக்கோம். அங்கே ஒரு சிகிச்சை குடும்பம் இருக்கும், அங்கே ஜெபம் நடத்துவோம். ஆனால் யாருமே புதிதாக வரமாட்டாங்க. ஆனால் டேக்ஸ்லாம் கொடுத்துட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போகும்போது நான் இதுவரை அவங்கள கூப்பிட்டு போவேன். வாலிபர் இருந்தாங்க அப்புறம் கூப்பிட்டு போயிருந்தா அவங்க சொன்னேன். அப்படி போயிருக்கும்போது ஒரு முஸ்லீம் அம்மா சொல்லிச்சு, ஐயா நீங்கள் இயேசு சொப்படுக்கிறாங்கன்னு சொல்றீங்க, ஒரு ஐயா படுத்த படுக்கையா இருக்காரு 4 வருஷமா, அவர் நடக்க வைப்பார் அவங்க இயேசு அப்படின்னு நடக்க வைப்பாருமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போயிட்டு மேலே இந்த மேலே ஏறி திரும்புகிற இடத்துல தான் அந்த ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க. எஸ்ஆர் அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா இருந்துச்சு நோட்டீஸ் கொடுக்கும்போது, அதை கூட யாருக்காக கொடுங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கு எழுதி கொடுங்க, நிறைய பேர் வந்து நம்ம இதில் சேர்ந்துட்டாங்க சொல்லி உங்களுக்கு நிறையா பணம் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி நினச்சிச்சு நம்ம பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் இருந்தப்பா நான் ஒத்துழைச்சிங்க அந்த அம்மாவுக்கு. அவங்க வீட்டுக்காக இருந்தார். அப்போ நேரம் எனக்கு ரொம்ப கோபமாக போச்சு. அந்த அம்மா இருக்கு பணத்துக்காக நம்ம ஒழிச்சுட்டு ஒரு அற்புதம் கூட பண்ண மாட்டேன். இந்த நடக்க முடியாத அந்த ஐயா வீட்டுக்கு போகிறோம். அவர் பாலையா அவர் எடுக்கணும், அவருக்கு புட்டா போவார் எடுக்கணும். அவர் ரயில்வே வேலை கொடுத்தார். அவர் எப்படியாவது நாங்கள் இயேசு நாமத்தில் நடந்துடும் ஒரு அற்புதம் செய்யணும். ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறேன், ஒரு ஆத்மாவும் வரமாட்டேங்கிறேன், என்ன செய்கிறேன்னு ஆண்டார். ரொம்ப சத்தம் கொடுத்தேன். அவருக்கு கொஞ்சம் கோவப்பட்டேன். அது வீட்டுக்குள்ள போகிறோம் படுத்திருந்தார். நான் சொன்னேன், நான் சொன்னா இயேசுவின் நாமத்தில் நடன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா பேதர் தான் பண்ணியிருக்காரு. இது இயேசு பேதர் என்ன சொன்னாரு, இயேசுவின் நாமத்தில் என்ன சொன்னாரு, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நசரேனாகியன்னு ஒன்று சேர்த்துக்கிறார் பார்த்தீங்களா. ஒரு புது நாமத்தினாலே அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்படி நம்ம சொல்லுவோம், தூக்கி விட்டு அருமையாக இருக்கு. நம்ம 2 பேரும் தூக்கி விட சொல்லுவோம். இந்த பிரதர் 2 பேராக இயேசு நாமத்தில் நடன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும், இந்த பக்கம் 2 பேரும் இந்த பக்கம் வச்சு டக்கு தூக்கி நடக்க வச்சிடணும் அப்படின்னு சொன்னேன். படுத்துருந்தார் கட்டிங்க ஜோம் பண்ணிட்டு நான் உட்காரியான்னு பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு இவங்க தூக்கி நசரா இயேசு நாமத்தில் எழுத நட அப்படின்னு சொல்லி தூங்காட்டேன். தூக்கிட்டாங்க. அவன் காலம் ஆளுது காலாம் அப்படி கையெல்லாம் நான் அடங்குறேன். அந்த அம்மா ஓடி வந்து, ஐயா வேண்டாயா வேண்டாயா, அவன் 4 வருஷமா படுத்துருக்காங்க, வேண்டாயா அம்மா இயேசு சோப்பு வந்துட்டாரு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி நடனையா எழுதையா அப்படின்னு சொல்லி அந்த இழுத்து கொண்டு ஊற்றுனேன். சோப்புறானியா போகையா நடனையா அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2வது ஒரு சுத்து சொன்னேன். 2 சுத்தி கொண்டு வந்து விட்டாங்க. அப்புறம் எல்லாம் சொல்லுவோம் நடந்துட்டாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு வந்தாரு, மலையிலையும் வந்தாரு, அந்த ரோட்லையும் நடப்பாரு. பாம்பே மாதம் இருக்காங்க. என்ன இருக்கும் கட்டாக், பாம்பே பக்கத்தில் இருக்க கட்டாக்கில் அவன் ஸ்வீட் கடை வச்சிருக்கான். அங்கே போயிட்டாரு. போயிட்டுலாம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் சொல்லுவோம். அப்படி ஆண்டவர் 3 பேருக்கு அந்த மாதிரி படுத்திருந்தவங்களுக்கு விசுவம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம வைராக்கியமாய் ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. இன்னும் ஊழியங்கள் விடலையே ஒரு தாக்கம் நமக்கு வேணும். இன்னும் ஊழியம் ஆசீர்வாதமா இல்லையேன்னு சொல்லி ஏக்கம் இருக்கணும், ஒரு பாரம் இருக்கணும். அல்லேலூயா. பாரத்தோடு செய்யணும். ஒரு பாரம் இருந்தால் தான் அற்புதம் நடக்கும். இந்த மனுஷனை பார்த்தாரு பேதுரு, நீ ஏசுனா பிச்சை கேட்டா, நீங்க நம்ம கிட்டையும் வந்து என்ன செய்யற பிச்சை கேட்கிறானேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவன் இனிமேல் பிச்சைய எடுக்கலாம், இவன் வாங்குறது பார்க்கணும், கொடுக்கறதே பாக்கியவனே கொடுக்க ஆரம்பிக்கணும். இவன் ஏழைகளுக்கு கொடுக்கணும், பாஸ்டர்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும் சொல்லி நசரா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டேன். ஒரு சொல்லுங்க எச்சு நடந்து ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். எங்க போயிட்டா
நாம ஒரு காலத்தில் நொடியாக தான் இருந்தோம், வந்து தொடாத போல. ஆனால் இயேசுநாதரே வந்து கூப்பிட்டாலும் நம்ம வரமாட்டோம், ஊழியர்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டோம். அப்படி தான் நாமளும் இருந்தோம் ஒரு காலத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு? அசைத்து நம்மை நடக்க வைத்து, நம்மை பேச வைத்து, நம்முடைய காதுகளை திறந்து, நம்முடைய வாய்களை திறந்து அவரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவரை பிச்சல்ல நமக்கு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்து நம்மை நடத்தி இருக்கிறார். தாவீதனையும் நிறைய இந்த கடன் விட்டவங்க, முருகு விட்டவங்க, சாப்பாடியே இல்லதான் அவளை வந்து சொன்னா அவன் நல்ல இயேசுவாகிய தாவீது நமக்கு இருக்கிறார். அவரிடத்திலே நாம் வரும்போது நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறது. பீட்டர் ஒருத்தர் இருந்தார், ஒரு கிராமத்தில் இருந்தார். அந்த கிராமத்தில் இருக்கிற காலங்களில் அவர் கிராமத்தை சுற்றி வருவார், எல்லாம் படித்தார், எல்லாம் பண்ணார். வேலை விஷயமா வெளியூர் போயிட்டார். போன பிறகு ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார். சில வருடங்கள் கழித்து வந்து ஊரில் வந்து பார்க்கறதுக்காக வந்தார் ஊரை. அந்த ஒரு தன்மையாக அவருக்கு இருட்டாயிடுச்சு. இருட்டில் அந்த பாதையில ஒருத்தடி பாதையில் நடந்து கிராமத்துக்கு வரும்போது அவருக்கு பாதை சரியா பார்க்க தெரியும். அவருக்கு ஏற்கனவே அந்த ஊரில் இருந்தாரு, நல்ல இந்த பாதையை போனால் அந்த கிராமத்துக்கு இல்லைன்னு வர்றாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், பீட்டா நெய் அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா யாரையுமே காணும். ரெண்டாவது ஒரு சத்தம், ரெண்டு வைக்கிறாரு, அவனே சத்தம், பீட்டா நெய். அப்படின்னு பார்க்குறாரு, ஒன்றுமே மறுபடியும் காலத்துக்கு வந்து வைக்கிறாரு, பீட்டா பீட்டா நெய். ரெண்டு தடவை சத்தம். நிறுத்த நின்றுட்டு முட்டி போட்டு, ஆண்டவரே என்னன்னு தெரியல சொல்லி பயந்து, யாரும் தெரிய ஆண்டவரே என்னன்னு தெரிய ஒரு சத்தம் வருதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்றபோது ஆண்டவர் அவருடைய கண்ணை திறந்து விட்டாராம். நல்லா கண்ணை திறந்து விட்ட உடனே பார்த்தா, முன்னுக்கு பார்த்தா பெரிய பள்ளம் இருக்கு, பெரிய பள்ளம். அவன் சுண்ணாம்புகள் இருக்கு, அந்த பள்ளத்தை வெட்டி எடுத்து சுண்ணாம்புகள் இருக்கான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த பாதையை விட்டு விலகி வேற பாதையில் போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் காப்பாற்றும் தெய்வம். ஹல்லேலூயா. உங்களையும் எல்லாத்தையும் வரைக்கி காப்பார். ஹல்லேலூயா. அப்பா ஆகவே ஆண்டவர் நம்ம அற்புதங்கள் நடக்கும் போது நம்ம ஆண்டவரை துள்ளி குதித்து ஆர்ப்பணித்து ஆரவாரித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. துதிக்கணும். சபையில் வரும்போது ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல சுகங்களை தந்து நடத்துகிறதுனாலே ஆலயத்தில் வந்து துள்ளி குதிக்கணும். ஹல்லேலூயா. பிரதர் சேகர் நல்லா ஆனந்தை நடத்துகிறார், புதிய பாடலாம் பாடி. அப்போ நீங்க என்ன செய்யணும்? சகோதரி யாரும் கூட விஷயமெல்லாம் பற்றி சொன்னாங்க. அந்த ரின்ஸே சகோதரி சொல்லிச்சு, சேகர் நடத்துறத என்னை கற்று தொட்டா அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே ஆராதனை உற்சாகமா ஜெபம் பண்ணி நடத்துறார். ஹல்லேலூயா. நீங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதித்து நல்லா சொல்லி குறித்து கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியகாலம் செய்வார். இந்த நொண்டி நடந்து போனபோது இப்போ ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யலாம், காணிக்கலாம் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஊழியர்களுக்கு காணிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏழைக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டான். பிரகாரம் ஆகியிருந்தவை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாறிட்டு ஒரு ஐயா சொல்லுவோம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், வாழ்த்துதலை கேட்டதால் துள்ளி குதித்தார். லூக்கா 1:41. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எலிசபெத் மரியாள் இயேசுவை வயிற்றிலே ஏற்றுக்கொண்ட போது அந்த தூதன் சொல்லுகிறார், அந்த உன்னுடைய இனத்தால இருக்கிற எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்றார். 6ஆம் மாதத்திலே மாதமாக ஒரு கர்ப்பவதியாக அவள் இருக்கிறாள் எலிசபெத். இந்த மரியாளுக்கு இப்பதான் முதல் மாசம்.
சொந்தமாக உயிர்த்திருக்கிறார் கருவில். இப்போ இவர் வந்து ஒரு மாதம் போல வீட்டில் இருந்துட்டு என்ன செய்கிறான், அங்கே போகிறான், அந்த எலிசபெத் வீட்டுக்கு போகிறான். இப்போ 7ஆம் மாதம் போய் அந்த மாதிரி எலிசபெத்தை வாழ்த்துக்கிறான். 7ஆம் மாதம் வடகாப்புன்னு வைப்பாங்கள்ல, வடகாப்பு ஏன் வைக்கிறாங்கன்னா பைபிள் இருந்து தான் அவங்களும் வைக்கிறாங்க. பைபிள் தான் அத்தாட்சி. இந்த பைபிளை பார்த்து தான் அவங்க எல்லா உலகமெல்லாம் இன்னைக்கு 7ஆம் மாதத்தில் அந்த விசேஷம் கொண்டாடுறாங்க. அப்படி வாழ்த்துவது நல்லது. வாழ்த்தும் போதுக்குள்ள கைப்பாய் துள்ளிக்கிட்டு இருந்த சொல்லியிருக்கியா, அப்போ வாழ்த்துக்கிறது நல்லது என்று நம்ம அதிலிருந்து பார்க்கிறோம். கற்பனையாக இருக்கிற பிள்ளைகளை நம்ம வாழ்த்தணும். கற்பனையாக இருக்கிற பிள்ளைகளை அற்பமாக நினைக்கக்கூடாது. கற்பனையாக இருக்கிறவர்களை நாம் அசடை பண்ணக்கூடாது. நாம் வாழ்த்தினால் தாயும் நல்லா இருப்பாங்க, சிலையும் நல்லா இருப்பாங்க. இல்லையா? வாழ்த்தணும். நீங்க நிறைய பேர் வாழ்த்துக்கிறது இல்லை. வாழ்த்தணும். அது இந்த உலகம் பூரா அந்த வாழ்க்கை 7ஆம் மாதத்துல வாழ்த்துறாங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மக்கள் வந்து அதைத்தான் பின்பற்றுறாங்க. எல்லாம் பைபிள்ல இருந்து வந்ததுதான். பைபிள் தான் இன்னைக்கு எல்லாமே செய்யறது, எல்லாமே தவறு செய்தாரா எது செய்தாலுமே பைபிள் தான் ஆதாரம். இந்துக்கள் கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே இந்த பைபிள்ல இருந்து வந்ததுதான். அன்றைக்கு யாக்கோபு ஒரு தவறு செய்தார். யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுத்திருந்தார். படுத்திருந்ததுனால அந்த கல்லை வந்து கடவுளாக்க முடியுமா? கல்லை கடவுளாக்க முடியுமா? யாக்கோபே அந்த தவறை செய்கிறார். என்ன செய்யறாரு? கள்ளத்துக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு போக வேண்டியதுனே. அந்த கல்லுக்கு என்ன செய்யறாரு? அதை குழி போட்டு அதை கொஞ்சம் நட்டி வச்சு அது மேலே எண்ணெயை ஊத்துறாரு. அது மேல மண்ணெண்ணெயை ஊத்துனாரு. மண்ணெண்ணெயை ஊத்துனா கூட காய்ச்சி இருக்கும். ஏதோ எண்ணெயை ஊற்றிட்டாரு. அன்றைக்கு தான் எத்தனை ஆரம்பிச்சது இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லை எண்ணெய் ஊத்துறாங்களா? யாக்கோபு செய்த பெரிய தவறு உலகத்தையே என்ன பண்ணுச்சு? மூழ்கடித்து விட்டது. கரகாராய்கள் கொண்டு போய் விட்டது. எனவே ஜாக்கிரதையாக நாம காணப்பட வேண்டும். நாம் அப்படிப்பட்ட கரகாராய்க்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை நமக்கு அடுத்து நரகத்துக்கு அனுப்புவவர்களாக இருக்கக்கூடாது. மரியாதை வயிற்றில இயேசு இருந்தார். அதனால தான் அந்த குழந்தை துள்ளிச்சு. அல்லேலூயா. மரியாதை வயிற்றில யார் இருந்தது? இயேசு இருந்ததுனால தான் அந்த வாழ்த்துதல் வல்லமையாக இருந்தது. அல்லேலூயா. அது பலமாக இருந்தது. அது அந்த வாழ்த்துதல் அந்த வயிற்றில் இருந்த குழந்தையை தொட்டது. அல்லேலூயா. இயேசு இருந்ததுனால. இயேசு மரியாதை வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப அற்புதங்கள்லாம் செய்தாராம். இந்த மரியாதை அந்த ஊர்க்காரங்களாம் பிடிச்சி கொண்டு போய் இப்போ கல்யாணம் பண்ணாமலே குழந்தை உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லி தவறுதலாக கல்யாணத்துக்கு கொள்ளணும்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திட்டாங்க. அவங்க மரத்தடியை நிறுத்தி அந்த மரத்தை கட்டி வச்சு அழுதுருந்தாங்க மரியாதை. அண்டவரே என்னை கல்யாணத்துக்கு கொண்டு என்னை அழைக்க போகிறாங்களே ஐயா, உலகத்துக்காக ரட்சகராக இயேசு இருப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய ஜனமாக இருப்பார், ராஜாக்கள்லாம் தோல்வாங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இப்போ கல்யாணத்தை கொள்ள ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்தேன் தஞ்சாவூரில். அவருக்கு பேசிட்டு ஆபத்து பேசிட்டு சொன்னார், ஐயா இந்த மாதிரி மரியம் பீவி ஏன் சொன்னார், தாயாருக்கு மரியாதை தானே மரியம் பீவி அம்மா வந்து இயேசுநாதர் வயிற்றில் இருக்கும்போது எல்லாரும் கொல்ல வந்துட்ட போது நம்ம ஒரு மரத்தை வச்சு அழைப்போது அந்த வயிற்றில் இருந்த குழந்தை பேசிடுச்சியா, அவ்வளோ தூரத்தில் கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த குழந்தை பேசுச்சா வயிற்றில் இருந்து, நான் என்ன செய்கிறேன், நான் தேவனுடைய குமாரன் கேட்கிறேன் சொல்லி இயேசு பேசினார். அப்புறம் அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டாங்க. உடனே சொல்ல இத்தனை போதே அப்பதான் செய்த கேட்டேன். அதுவும் பைபிள்ல இல்லை. செய்திருப்பான். அவன் பேரே அற்புதம் தானே. சொல்லுங்க, பேரே இருக்குது அற்புதம் அதிசயம். அதனால
நடந்துட்டு தான் இருக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த வாழ்த்துதலை சொன்னபோது மரியாதை சொன்னபோது அந்த தாய் அவருடைய வைத்திருக்கிற குழந்தை துள்ளி குதித்து அவளும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் மனித சகோதரிகளை உண்டாக்கும் போது கொஞ்சம் விசேஷித்த விதமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே சகோதரிகள் அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமா, நான் சொல்லும்போது என்ன சொல்ற 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சகோதரிகளை விசேஷித்த விதமாக நல்ல ஒரு கற்பத்தையும் கொடுத்து நல்ல சரீரத்தை கொடுத்து நல்ல ஆசீர்வதித்து அழகாய் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சகோதரிகள் அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆமா, அவருடைய கற்பஸ்திரிகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். நல்ல ஒரு குழந்தைய அவருடைய பெற்றெடுக்க நீங்க நினைச்சீங்கன்னா சகோதரிகள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும், சகோதரர்கள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். இது நல்லது. சொல்லுவோம், சகோதரிகளுக்கு தான் தெரியும் சகோதரிகளுக்கு இருக்கிற கஷ்டம். சகோதரர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சகோதரர்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யலாம், சகோதரர்களுக்காக சகோதரர்களும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கிறது என்று நான் சொன்ன மாதிரி ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து ஜெபிக்கணும். ஒரேதான் சொல்லுவோம், சோதரம். நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுமா, குறை குற்றங்கள் சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்திட்டு கூடாது. அதனால ஒரு ரொம்ப ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்க குறைச்சி பேசினா குறையானா அவங்களுக்கு திருமைகளும் இருக்கும், நன்மைகளும் இருக்கும், ஆசீர்வாதங்களும் ஒன்றா இருக்கும். குறைச்சி பேசாதீங்க. ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் குறையுதுன்னா நிறைய நீங்க கட்டு பேசிட்டு தான் இருக்கீங்க. புதிதாக வந்த ஒரு தம்பதியினர் ஒரு வீட்டு வாடகை எடுத்து தங்கியிருக்காங்க. காலையில டீ போட்டு அந்த அம்மா புருஷன் கொடுக்குறாங்க, வெளிப்பக்கமாக உட்காந்து டீ குடிக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து அங்கே பார்க்குறாங்க, ஜன்னல் வழியாக பார்க்கணும். ஒரு அம்மா துணியை காயப்படுறாங்க. துணியெல்லாம் காயப்படும் போது அதை பார்த்துட்டு இந்த அம்மா சொல்லுது புருஷன்ட்ட, பக்கத்தில் பொம்பளை துணியை அதை துவச்சி காயப்படுறா, அது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க எல்லாம் அழுக்கா இருக்குது, உங்களுக்கு அழுக்கா இருக்குதுங்க. அவள் என்ன துவச்சா சோப்பே போட மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி புருஷன் சொல்லு. அப்படியம்மா அப்படின்னு கேட்டுக்கிறேன். மறுநாள் காலையில் டீ போட்டு கொடுக்கும்போது அங்கே உட்காந்து இருக்குங்க. அவன் டீ போட்டு புருஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்களா இந்த துணி காயப்படா பாருங்க, துணி அதுக்காக தான் இருக்குதுங்க. மூணாம் நாளும் ஒரு பேர் சொல்றான். 4ஆம் நாள் கேட்டாரு, இந்த துணியெல்லாம் எப்படிமா இருக்கு, காய போடுறாளா? போடுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளையா தெரியுதுங்க துணியெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நேற்று நைட்ல நான் கண்ணாடியெல்லாம் தொடச்சவங்க அவ்வளவு தூசி, கண்ணாடியெல்லாம் தொடச்சி தூசியெல்லாம் தட்டி விட்டதுனால உனக்கு பார்க்க எப்படி இருக்கு. இன்னைக்கு அந்த துணியெல்லாம் வெள்ளையா தெரியுது, நேற்று அழுக்கா தெரியுது. காரணம் அந்த தூசி காண்டி மண்டு அப்படின்னு திட்டினேன். இந்த மாதிரி உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் கருவை ஏன் பார்க்கிறாய் சொன்ன மாதிரி நம்ம குறைகளை காட்டு சொன்னாரு. மக்களுக்கு பார்த்து அதையே சொல்லி பெரிதுபடுத்தி பேசுவோம். அது நமக்கு ஆசீர்வாத குறைவுகள் ஏற்படும். அதனால வாழ்த்தணும், எல்லாரையும் வாழ்த்தணும். 3வது வாசிங்க, முன்னது பாட்டு 2:8. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தோம் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். ஆமா, இது நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகள் மேல் எப்படி வராரு, குதித்தோம் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இயேசுநாதர் கிடைக்க வர்றாரு. முதல் தடவை உலகத்துக்கு குழந்தையா வந்தபோது அழுதுகிட்டே வந்தார். எப்படி வந்தாருமா, அழுதுகிட்டே வந்தார். 2வது வரப்போகிறார். இப்ப எப்படி வரப்போறாரு, துள்ளி குதித்தோம் மகிழ்ச்சியோடு வரப்போகிறார். 9வது வசனம் வாசிங்க. என் நேசர்
வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து திராதின் வழியாய் நமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இப்ப எப்படி இருக்காரு? மலர்ந்த முகத்தை நம்ம முதல்ல வந்தபோது அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாத சும்மாதான் இருந்தது. எஸ்ஐ 52:14 வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முகம் அந்தக்கேடு அடைந்ததுதான். முகத்தை யாரும் பார்க்க முடியாத சூழ்நிலையா இருந்ததுதான். 53:3 வாசிங்க. அவர் அசட்டைப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் ஏசினாங்க, பேசினாங்க, தூசித்தாங்க, நிந்தித்தாங்க, கையில் இருந்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவரை அடிக்க வந்தாங்க, உதைக்க வந்தாங்க, ஒருவர் விரட்டினாங்க, சிறுவையை கடைசியா போட்டாங்க. பாடுகளின் மத்தியில அவருக்கு என்ன செய்யல? அவருக்கு டைமே கிடைக்கல. சிரிக்கவோ, உட்கார்ந்துருக்கவோ, ஜாலியா பேசவோ டைமே இல்லை. உலகத்தின் வாழ்க்கையில நமக்கு அப்படி வீணா பேசுறது டைம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஊழியம் செய்துகிட்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்ம சிரித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்த கனி வருகிற காலங்களில் நாம் இல்லை. நம்முடைய காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது, நம்முடைய நேரங்கள் எல்லாம் மாறிவிட்டது, நம்முடைய சமயங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இது ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகிறது. ஆகவே நாம் இயேசுவை போல, இயேசு பயமில்லை 3 வருஷம் ஊழியர்ந்தாலும் எங்கேயாவது சிரிச்சார் இருக்கா? இல்லை, சிரிச்சாருனே இல்லை. அவர் துக்கம் அனுபவிக்கிறவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார்கள். அவர் சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. சாப்பிட்றதான் ஒரு சந்தோஷமா சாப்பிட்டாரா? அது சாப்பிட கூட விடப்பட்டார். அப்படிதான் இயேசு இருந்தார். ஆகவே அவர் இந்த உலகத்தில் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க அவர் சிரிக்காமல், அவர் சந்தோஷமா பூமியிலே வாழாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பாடுகளுக்குள்ளாகவே கடந்து சென்று செல்வையை சுமந்து ஜீவனை கொடுத்தான். அதனால மீண்டும் வரும்போது எதுக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு? அந்த 114 சங்கீதம் 1-2 வாசிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிலிருந்து என்ன செய்யணும்? புறப்பட்டு வெளியே வரணும் என்று அவர் அதுக்கான காரியங்களை செய்து அவர்கள் வெளியே கொண்டு வந்த போது சந்தோஷப்பட்டது போல அவருக்கு யூதா பரிசுத்த ஸ்தானமாயிற்று, இஸ்ரவேல் சொந்த ஜனமாயிற்று. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இருந்த தேவனுக்கு யூதா பரிசுத்த ஸ்தானமாயிற்று, இஸ்ரவேல் சொந்த ஜனமாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு சொந்தமாகி விட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது அவருக்கு உலகமெல்லாம் ஜனங்கள் எழுப்பி அவர் சந்திக்க சந்தோஷமாய் வருவார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் சந்தோஷமா வருவார். ஹல்லேலூயா. ஜனங்களை சேர்க்கிறதுக்கு தான் அவர் வர்றாரு. அப்ப சந்தோஷமா ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆண்டவருடைய உலகம் முழுவதும் பெருகிட்டாங்க, உலகம் முழுவதும் பெருகிட்டாங்க. இப்ப சந்தோஷமா வர போகிறார். எப்படி வர்றாருமா? 2:8 துள்ளி குதித்து மலர்ந்த முகத்தோடு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை பார்க்காம ஒரு மாதம் போய் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படும். தாங்கள் சந்தோஷப்படுவாரா? ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷப்படுவார். அது மாதிரி நம்முடைய பரம தகப்பன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பல்லவத்துக்கு போய் திரும்பி வரும்பொழுது நம்ம எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்குது. துள்ளி குதித்து மலை மேட்டினில வந்திடும் நேசரை துணியதுவே ஆரவார சத்தம் முழங்கி கொண்டு
மேகத்தில் ஜோதியாய் தோன்றுவாரே இவரே என் ஆத்துமனேசரே வருவாய் எனக்காய் மேகமே இவரே ஆத்துமனேசரே வருவாய் எனக்காய் மேகமே நேசரவர் என் நேசரவர் நேசரினை ஆதிசை சித்தவர் சோதமடைந்த நேசமதார் நேசரவர் என் நேசரவர். ஏசாயா 63:11 வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். 11 வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அந்த 2:11 உன்னத பாட்டை விட்டால் வைங்க. 2:11 வாசிங்க. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, ம், குருவிகள் பாடுகாலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் ஒளிகிறது. கேட்கப்படுகிறது. போதும். இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. நீ எழுந்து வா. ஆண்டு சொல்றாரு, நீ எழுந்து வா. ஏன்னு கேட்டா மாரி காலம் ஒளிந்து விட்டது, மழை பெய்து ஒளிந்து விட்டது என்று சொல்லி இனியும் ஆண்டவர் வருகிற காலம் இல்லை. இன்னும் மழை செய்யும், பெய்யும், முன்மாறி பெய்யும், பின்மாறி பெய்யும். இன்னும் ஆண்டவர் வருவதற்கு முன்னாலே நடக்கிற காரியங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. அதனால நீ இப்பவே ஆயத்தப்பட வேண்டாம். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தப்படாமல் இருந்தது போல நீ ஆயத்தப்படாமல் இருக்காதே. இனியும் முன்மாறி வரும், பின்மாறி காத்து இருக்காத. முன்மாறி பெய்து முடிந்தது, பின்மாறி பெய்து முடிந்தது, மழை பெய்து ஒழிந்தது. ஆனால் நீ எழுந்து வா. அல்லேலூயா. நீ எழுந்து வா. எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் முடியலன்னு உட்கார்ந்து இருக்காத. எழுந்துரு அப்படிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, நம்ம சோர்ந்து போகாமல் பூமியிலே நினைச்சு உலகத்தையே நினைச்சு இப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். நீ எழுந்து வா ரூபவதியே, எனக்கு பிரியமானவளே, நீ எழுந்து வா என்று சிரித்த முகத்தோடு அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட சிறிவரும் புயலினும் கர்த்தாவே உன் சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. நீ எழுந்து வா. மழைக்காலம் முடியல, இன்னும் மழை என்னதான் பெய்யும் சொல்லி காத்திருந்து உலகத்தோடு சேர்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 12வது வசனம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுது. புஷ்பங்கள் என்னதுமா? பரிசுத்தவான்கள். புஷ்பங்கள் என்னது? புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னாங்க? குருவிகள் பாடுகாலம். குருவிகள் நேர்மையா. அது நான் சொல்றது. புஷ்பங்கள் பூமி புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்னு சொன்னார். 3 காரியங்கள் சொன்னார் கவனித்து பார்க்க சொல்லி. என்னெல்லாம் சொன்னாரு? புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஏன் சொன்னாரு? புஷ்பங்கள் அழகழகா இருக்கு, கலர் கலரா இருக்கு, பலவித கலர்கள்ல இருக்கு, கோடிக்கணக்கான புஷ்பங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, ஒன்று இருக்கு. அதை நீங்க கவனித்து வளர்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரா இருக்கு, விதவிதமா இருக்கு. பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறதுனா இந்த பின்மாறி மழை பெய்ததுனால பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய மழை சபைகளிலே பெய்கிறபடினாலே பூக்கள் பெருகிக் கொண்டே போகிறது. பரிசுத்தவான்கள் பெருகுகிறார்கள். பரிசுத்தவான்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பைபிளை தூக்கிக் கொண்டு அழகழகான புஷ்பங்களை போல சேலைகளை வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஆலயத்துக்கு போகிறார்கள். இங்க போறாங்களா? ஆலயத்துக்கு சினிமாவுக்கு போல ஆலயத்துக்கு போறாங்க. அதான் புஷ்பங்கள் காணப்படுகிறது. அப்புறம் குருவிகள் வந்தது. ஆமா, குருவிகள் பாடுங்காலம் வந்து நம்ம குருவிகள்
குச்சின்னு கோடிக்கணக்கான குருவிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கு. பார்த்தீங்களா? அதான் ஆண்டு சொல்றாரு, குருவிகளை கவனித்து பாருங்கள். குருவிகள் பல கலர்கள் இருக்கு பாருங்க, பல கலர்கள் இருக்கு. சிவப்பா இருக்கு, கிளி பச்சையா இருக்கு, காக்கா இருக்கு. காகங்களை கவனித்து பார்க்கிறது. காகங்களே பல பல வெரைட்டிஸ் இருக்கு. வெள்ளை காகம் இருக்கு, சோப்பு காகம் இருக்கு. சோப்பு காகம் இருக்குங்களா? செவ்வகம் சொல்லுவாங்க, அது காக்காம இருக்கு. அதான் போட்டுருவாங்க. என்ன செவ்வகம்? முன்னாடி செவ்வகம் மரத்தில் உட்கார்ந்து மரத்தில் லேசாக ஏறி அப்படி பிடிச்சி எங்கள் அம்மா நான் கொடுத்தேன். எங்கள் அம்மா வறுத்து கொடுத்தாங்க. ஆமாம், நல்லா செவ்வகம் போல அழகாக இருக்கேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இருக்கேன். அல்லேலூயா. இந்த பனையா மாதிரி அழகா இருப்பேன். ஆகவே குருவிகள் பாடுதான் வந்தது. குருவி பாடுற மாதிரி பல கலர்ல பல குரல்ல பாடுற மாதிரி நம்ம இப்போ நிறைய பாட்டுகள் வந்துச்சு. நிறைய பாட்டுகள் வித்தியாசமா படிக்கிறாங்க. நம்ம சேவியர்களோட புது பாட்டா படிக்கிறாங்க. எங்கிட்ட கற்றுட்டு வர்றாலும் தெரியல. நிறைய பாட்டுகளை பாடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் அப்படியே நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாடல்கள்லாம் சேர்த்து படிக்கிறாருல, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுவோம், காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுது. காட்டுப்புறாவின் சத்தம் அப்புறா எப்பவும் குருன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ராத்திரி பகலாக சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதனால சில வீடுகளில் வளர்க்க மாட்டாங்க. காட்டுப்புறா ரொம்ப சத்தம் கொடுக்கும். அது நம்மெல்லாம் வீட்டு புறாவாக இருக்கும், காட்டுப்புறாவாக இருக்கும். இல்லையா? நல்லா வீட்டுக்குள்ளேயே இருக்காம வெளியில போய் சுவிச்சம் அறிவிக்கணும். ஒரு ஆளே சொல்லுங்க. அதுதான் நீங்க காட்டுப்புறா. நீங்க வீட்டிலே இருக்கிற புறாங்க, நீங்க காட்டுப்புறா. ஒரு காலத்துல வீட்டுல இருந்தீங்க, உங்களை காட்டுப்புறாவா மாத்திட்டாங்க. அல்லேலூயா. காட்டுப்புறாவின் சத்தம் எவ்வளோ சத்தம்? என்ன சத்தம்? ஒரு ராத்திரி பகல என்ன செய்யணும்? வணங்கிட்டே இருக்கணும், முட்டிக்கிட்டே இருக்கணும், தூங்காம வணங்கணும். அல்லேலூயா. புருஷன் என்ன கேட்கணும்? சிவரப்பா தூங்கும்போது புருஷன் ரசிக்கப்படல, தூங்கும்போது லேலுயான்னு சொல்லி அப்படி கனவுல ஏதோ ஆரம்பம் நடக்கிற மாதிரி நம்ம அதில் கலந்துக்கிட்டு பாசுறாங்க சொல்ற மாதிரி லேலுயா என்னடா சத்தம் வித்தியாசமாக இருக்குது. இது சொல்லு வாங்கி ஒரு அடி கணக்கு முன்னாடி வேலைங்க நம்ம ஜோமனாங்க டீச்சர் அண்ணம்மா நல்ல ஜோமனாங்க புதுசாக ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்துட்டாரு. சர்ச்சை அப்போ தான் கட்டிக்கிறாங்க. வந்தாரு, ஐயா நான் இனிமேல் சர்ச்சை வரேன் ஐயா, என் மனைவி அப்படின்னு சொன்னா நான் பிறகு ஒரு கஷ்டத்துக்கு இருந்தேன். அதுலேருந்து ஆண்டு மீட்டு விட்டாரு. ஏசோ கூட முடிவு பண்ணிட்டேன். என் வீட்டில் இருந்து கூட தான் எடுத்துட்டேங்க. நீங்கள் வந்து ஜோ பண்ணுங்க, இந்த சர்ச்சைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு. ஐயா மேலே அந்த செட்டு கூரை போடணும், அந்த சிமெண்ட் தகடு போடணும், வயரிங் பண்ணணும், ஃபேன் லைட்லாம் போடணும். இல்லை நான் ஒரு சொல்லுங்க ஜெபம் போகிறது. ஜெபம் புருஷனை தொடும், பிள்ளைகளை தொடும், குடும்பத்தை தொடும், குடும்பத்தை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.